வெல்கம் டு சர்ச். இன்றைக்கும் அத்தி மரத்தோட ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் சீடர்களுக்கு சொல்றாரு, அத்தி மரத்தை அவர் சபிக்கிறாரு. அப்படி அவர் சபித்து எருசலேமுக்கு போய் மறுநாள் திரும்பி வரும்போது சீடர்கள் பார்க்குறாங்க, அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு இருக்கிறத, உயிரற்று போயிருக்கிறத, காஞ்சி போயிருக்கிறத அவர்கள் பார்க்கிறார்கள். ரபி, நீர் சபித்த இந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று இயேசு இடத்துல சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு சீடர்களுக்கு எப்படி அத்திமரத்தை சபித்தேன் என்பதை விளக்குகிறார். அதே போல நாமும் வாழ்க்கையில வருகிற தடைகளை நாம நீக்க வேண்டும் என்றத போதனைய நமக்கு இந்த சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்றாரு. ஆனா ஒரிஜினல்ல எப்படி வருதுன்னா, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க. கர்த்தரே விசுவாசத்துல தான் செயல்படுகிறார் அப்படின்றதுதான் வேதத்தோட போதனை. ஏதோ அவர் சொன்னாரு உலகம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அப்படி வேதம் போதிக்கல. விசுவாசத்தினால தான் அவர் உலகங்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லி. அப்போ கர்த்தரே விசுவாசத்தை கொண்டுதான் கிரியை செய்கிறார்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் விசுவாசத்தை கொண்டுதான் கிரியை செய்யணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், விவிதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரும் விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறாரு. இந்த உலகத்தை அவர் விசுவாசத்தினால தான் உண்டாக்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தை தான் இங்க இயேசு சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். நாம ஜெபம் பண்ணும்போது தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா ஜெபம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில தடைகள் ஏற்படும் போது, அது வியாதி என்னும் தடையா இருக்கலாம், பண பிரச்சனை என்ற தடையா இருக்கலாம், ஊழியத்துல தடையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏற்படுகிற தடைகளாக இருக்கலாம். பிசாசு நம் வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்து நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்றான், டென்ஷன் பண்றான். அப்போ அந்த மாதிரி தடைகள் வரும்போது நாம என்ன செய்யணும், வாழ்க்கையில தடைகள் வரும்போது எப்படி நாம நடந்து கொள்ளணும் அப்படின்றத சீடர்களுக்கு போதிக்கிறார். இப்போ ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். இப்போ இயேசு இங்க என்ன சொல்றாரு, 3 முறை இந்த போதனையில சொல்லி என்று வருது, அவர் ஒரு முறை சொல்றார். அப்போ இங்க 3 முறை சொல்லி என்று வருது. அப்போ 3 முறை சொல்லின்னு வரும்போது சொல்றதோட முக்கியத்துவத்தை, நம்ம வாயால பேசுறதோட முக்கியத்துவத்தை கர்த்தர் இங்க உணர்த்துகிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்துல விசுவசித்து அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்றார். அப்போ இங்க சொல்றதோட முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை இயேசு சொல்லி கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு இந்த போதனைக்கு வருவதே இல்லை. தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது முதல்ல நம்ம வாயை பயன்படுத்தணும், விசுவாசத்தை பயன்படுத்தணும். 2 காரியம் கர்த்தர் சொல்றார். வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், அது என்னவா இருந்தாலும்
நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒன்று நாம விசுவசிக்கணும், ரெண்டாவது வாயை நாம் பயன்படுத்த வேண்டும். நிறைய பேர் விசுவசிக்கிறாங்க, ஆனா வாயை பயன்படுத்துவது எப்படின்றது தெரியல. அதனால்தான் இங்க அத்தி மரத்திடத்துல பேசுகிறார். இயேசு வாயை பயன்படுத்துகிறார். நாமளும் நம் வாழ்க்கையில வாயை பயன்படுத்தி விசுவாசத்தோடு பேசுவோம் என்று சொன்னா அந்த காரியம் விலகி போகிறத நம்மளால பார்க்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மலைய ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றாரு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசத்தோடு சொன்னா அது நடக்கும் என்று அவர் சொல்றார். அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தோடு மலையை பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய போராட்டங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து நாம பேச வேண்டும். விசுவாசத்தோடு நாம பேசும்போது அவைகள் எல்லாம் விலகி போகிறத நம்மளால பார்க்க முடியும். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இங்க போதனையில பிரியப்படுகிறவர்கள் அதோட ரிசல்ட்ட, அதோட பதிலை அவர்கள் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுது. இது சொல்றாரு பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் இருப்பதும் சாபமாய் இருப்பதும் ரெண்டுமே அவனுடைய வாயில இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்வு நம்முடைய வாயில தான் இருக்குது. நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்குது. நாம சுகமாய் இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்குது. குடும்ப நல்வாழ்வோடு இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்குது. வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தோடு இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்குது. நாம செழிப்பா இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்கிறது. நாம நன்றாய் இருப்பது, ஜெயமுள்ளவர்களாய் இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்கிறது. நாம வெற்றிகரமாய் இருப்பது நம்முடைய வாயில தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வு, ஜீவன் நம்முடைய வாயில தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய நல்லதும் கெட்டதும் அவனுடைய வாயில தான் இருக்குது. ஒரு மனுஷன் நன்றாய் இருப்பதும் அழிந்திருப்பதும் அவனுடைய வாயில தான் இருக்கிறது என்று இந்த வசனம் போதிக்கிறது. நம்ம வாயை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும். நம்ம வாயை சரியா பயன்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கை கெட்டதாக இருக்கும், கெட்டு போனதா இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாயில என்ன பேசுறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில காண்பார்கள். நீங்க என்ன வாயில பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில அது தோன்றும், அது உங்க வாழ்க்கையில வரும். அந்த காரியத்தை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பேசுறது எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. அதை தான் சீடர்களிடத்துல அவர் இயேசு அத்தி மரத்தை கொண்டு அதுகிட்ட பேசுறதின் வழியாக, அதை சபிக்கிறதன் வழியாக காண்பிக்கிறார். வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று. அது தன்னால தான் முடியும் என்று காண்பிப்பார் என்று சொன்னா அவர் இந்த போதனையை போதிக்க வேண்டியதே இல்லை. 22 மார்க்கு 11:22 அதை எப்படி சபித்தேன், அது எப்படி நடந்ததுன்றத போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமும் அவர் செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகளை நாமும் நம்முடைய நாவை கொண்டு பயன்படுத்தி அதை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனிதர்கள் உலகத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை குறித்து நிறைய பேசுறாங்க. வியாதிகள் வரும்போது அந்த வியாதிகளை குறித்து நிறைய பேசுறாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இங்க
அந்த அத்தி மரம் அத கனியை கொடுக்கல அப்படின்ன உடனே அது கனி கொடுக்கலன்னு பேசல அவரு. அவர் அத்தி மரத்திடத்துல நேரடியாக பேசுகிறாரு. ஒரு காலம் நீ இனிமேல் கனி கொடுக்க மாட்ட அப்படின்றத பேசுகிறார். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் தலை தூக்கும் போது, நாம பிரச்சனைய நம்ம பேசிக்கொண்டே இருப்போம்னா, யார்கிட்டயாவது போய் நம்ம பிரச்சனைய சொல்றது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொன்னா தங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, தங்களுக்கு ஒரு அந்த நேரத்துல ஒரு சமாதானம் கிடைக்குது அப்படின்றாங்க. பிரச்சனையை மற்றவரிடம் சொல்லும் போது அந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை நம்ம சிந்தனைக்குள்ள வந்து மறுபடியும் அதே நிலைக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம நிறைய டைம் பிரச்சனைகள் வரும்போது மனிதர்களிடத்துல மனிதருடைய வார்த்தையில ஆறுதலை நாம் தேடுகிறோம். நிறைய அதை பத்தி பேசுகிறோம் மனிதர்களோடு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா மனுஷன் என்ன பண்றான்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு, நான் டாக்டர்கிட்ட போனேன், இவ்வளவு மருந்து சாப்பிட்டேன், இவ்வளவு செலவாச்சு, நான் இங்க அட்மிட் ஆனேன், அந்த வியாதி அப்படியே எனக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி வியாதிகள் வந்துடுச்சுன்னா அவர்கள் மற்றவரிடம் போய் பேசுறாங்க. ஒத்துக்கிட்ட இல்ல, எல்லார்கிட்டையும் பேசுறது. நாம ஒரு பிரச்சனையை பேச பேசத்தான் அது பெருசாகும் ஒழிய, அது நம்ம பேசாம விட்டுட்டோம்னா நீங்க பாருங்க, அது அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், அது வலு பெறாது, அது இருக்கிற நிலையிலேயே இருக்கும். நாம அதை பத்தி பேசுறோம்னாலே நம்ம அதை பத்தி சிந்திக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்துல என்ன இருக்குதோ அதை தான் வாய் பேசும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் எதுவும் இருதயத்துல வச்சுக்க மாட்டேன், அப்படியே படப்படன்னு பேசிடுவான்னு. அதே தப்பு, அதே பொய். ஏன்னா இருதயத்துல இருக்கிறது தான் வாயில வரும். உங்க இருதயம் நன்றாக இருக்கும்னா, உங்க சிந்தனை நன்றாக இருக்கும்னா, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை நன்றாக இருக்கும். உங்க இருதயம் நல்லா இருக்குது, வாயில வர வார்த்தை கெட்டதா இருக்குதுன்னா உங்க இருதயம் நல்லா இருக்குதுன்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்களே ஒழிய உங்க இருதயம் நன்றாக இல்லை. அப்போ இருதயத்தின் நினைவு வாய் பேசும் என்று, நிறைவு வாய் பேசும்னு இயேசு சொல்றார். இப்போ நாம இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்ம நல்ல வார்த்தைகளால நம்ம இருதயத்தை நம்ம நிரப்பணும்னா நாம முதல்ல செய்ய வேண்டியது நம்ம பிரச்சனைகளை மற்றொரு இடத்துல பேசுவதை நிறுத்த வேண்டும். மற்றவங்கிட்ட நம்ம பிரச்சனையே சொல்லவே கூடாது. உங்களுக்கு வியாதி இருந்திருக்கலாம், இல்லை வியாதி இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். முதல்ல மற்றவர்களிடம் நீங்க சொல்லாதீங்க. மனிதர்கள் பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்கன்றது தான். நம்ம பிரச்சனையை பார்த்து மற்றவங்க பரிதாபப்படணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இன்னும் நிறைய பேர் தங்கள் பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஜெபம் பண்ணி பதிலை பெற்று கொடுப்பார்கள் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இங்க பாருங்க, கர்த்தர் நம்ம கேட்டாலே கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. முதல்ல நம்ம பிரச்சனைய மற்றவங்களோடு ஷேர் பண்றத முதல்ல ஆவிக்குரிய மக்கள் நிறுத்தணும். அதனால்தான் நான் முதல்ல போதிக்கும் போதே நான் சொன்னேன், தேவனிடத்துல ஞானத்தை கேளுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் அவர். அவர் கொடுக்கிற ஞானத்தை கொண்டு அந்த காரியத்துல தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு தீர்வு சொல்றாரு. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எது நமக்கு எதிராக வந்தாலும் அதை நம்ம வாயை கொண்டு அதை நம்ம நகர்த்தி விடலாம். அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடலாம். வியாதிய தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்ம வாயில பேசி அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடலான்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதுவானாலும்
நம்ம வாயில நம்ம பேசுற வார்த்தை அவைகளை ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். நமக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். எப்படி அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்னா, நீதிமொழிகள் 18:21 நம்ம வாசிச்சோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம நாவின் அதிகாரத்துல தான் இருக்குது. இங்க கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க, நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவர்களுக்கு வல்லமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எபேசியர் 1 நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசுவை உயிரோடு எழுப்பினோருடைய வல்லமை நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லி, கர்த்தர் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைய, இயேசுவை உயிரோடு எழுப்பினதோட வல்லமை, அவருடைய வல்லமைய நமக்குள்ள வைத்திருக்கிறார். முதல்ல கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது, தேவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று. அவருடைய முழு வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அந்த வல்லமையை நாம் உடையவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. முதல்ல நாம் வல்லமை உள்ளவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதுவும் இயேசுவின் நாமத்துல அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது, நம்ம குறைந்தவர்கள் கிடையாது, நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் கிடையாது. தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு வல்லமை உள்ளவன் கிடையாது. பிசாசு இந்த உலகத்துல அவன் ஒரு அதிகாரியா இருக்கணும்னு அவன் விரும்புறான். அதிகாரம் செலுத்தணும் இந்த உலகத்துல, மனிதர்கள் மேல, மனிதர்களை கொண்டு இந்த உலகத்துல அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அதிகாரத்தை விரும்புறான் பிசாசு. அதனால்தான் மனுஷனை இழுத்துக்கிறான். அவன் மேல ஒரு அதிகாரத்தை அவன் செலுத்துகிறான். எல்லார் மேலையும் அதிகாரத்தை செலுத்தணும்னு அவன் விரும்புகிறான். அவனுக்கு அது விருப்பமா இருக்குது. ஆனால் அவனுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். எபேசியர் வாங்க, எபேசியர் 1:21, 22, 23. அவரை, இயேசுவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, இயேசுவை பிதா தம்முடைய வலது பாரிசத்துல உட்கார வைக்கிறாரு. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. யாருடைய பாதத்துக்கு கீழ்படுத்துறாரு? இயேசுவோட பாதத்துக்கு எல்லாவற்றையும், ஒண்ணு விடாம எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் முதலாக தலையாக தந்தருளினார். எல்லாத்தையும் அவர் கீழ்ப்படுத்திட்டு சபைக்கு தலையாக அவரை தந்தருளினார். அப்போ அவர் தலையா இருக்கிறாருன்னா நாம எப்படி இருக்கிறோம்? சபை என்பது சரீரமா இருக்குது சபை. அப்போ சபைனா என்ன? இயேசு தலையா இருக்கிறாரு, நாம் சரீரமாய் இருக்கிறோம். இயேசுவோட பாதப்படிக்கு எல்லாம் கீழே இருக்குதுன்னா நம்முடைய பாதப்படிக்கும் அவைகள் எல்லாம் கீழே இருக்குது. ஏன்? அவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து இருக்குது. கீழே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்து இருக்கிறது. நமக்கும் அது கீழ்ப்படிந்து இருக்கு. ஏன்னா இயேசு சபைக்கு தலைவரா இருக்கிறாரு, நாம உடலா இருக்கிறோம், நம்முடைய காலு கீழே அவைகள் எல்லாம் இருக்கிறது. இயேசுவின் பாதத்து கீழே எல்லாம் இருப்பது போல நம்முடைய பாதத்து கீழையும் எல்லாம் இருக்கிறது. இயேசுவுக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறது போல நமக்கும் எல்லாம் கீழ்ப்படியும். அதுதான் சபை. சபைனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அது ஒரு கட்டணம்.
அல்லேலூயா 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 அப்படின்னு கத்துவாங்க. அதுதான் சபை. ஏதோ 1 மணி நேரம் போதிப்பாங்க, இல்லை 1.5 மணி நேரம் போதிப்பாங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க, அதுக்கு பாஸ்டர் ஒருத்தர் தலைவராக இருப்பாரு. இதுதான் சபைன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க, ஆவிக்குரிய மக்களே. ஆனா சபை என்பது என்ன? கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம் உடலா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு எவையெல்லாம் கீழ்ப்படுகிறதோ, எவையெல்லாம் கீழ்பட்டு இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் நமக்கும் கீழ்ப்பட்டு இருக்கும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கீழ்ப்பட்டு இல்லைன்னா, நம்ம பாதத்துக்கு கீழே இல்லைன்னா, அவைகளை நாம் நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரணும். பிசாசு நமக்கு அதிகாரி இல்லை. அவன் சொல்றபடி நாம நடக்கணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. நாம சொல்றபடி தான் பிசாசு நடக்கணும். அப்போ நாம சொல்றபடி பிசாசு நடக்கணும்னா, நாம தேவனிடத்துல தேவனுடைய வார்த்தை குறித்து சரியான வெளிப்பாடுகளை உடையவர்களாக இருக்கணும். அப்படி சரியான வெளிப்பாடு இருந்தாதான் அவனை நம்மளால மேற்கொள்ள முடியும். எல்லா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருந்தும் கிறிஸ்தவர்கள் ஏன் வெற்றிகரமாக வாழ்வதில்லைன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லைன்னா, அந்த வல்லமைய அவர்களுக்கு எப்படி கட்டவிழ்க்கிறது என்று தெரியல. தேவன் தங்களுக்கு கொடுத்த வல்லமைய எப்படி பயன்படுத்துவது என்று தெரியல. அப்படி பயன்படுத்த தெரியாததுனால ஆவிக்குரிய மக்கள் நிறைய காரியத்துக்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். பண பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறாங்க, வியாதிகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நிறைய சாபங்களுக்கும் கூட சரியான வார்த்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதனால தாங்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபம் இருக்குது என்று நம்பி வாழ்கிற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். அது காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வார்த்தை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவன் நமக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். பேதுருவும் யோவானும் நம்ம அப்போஸ்தலர் பணியில வாசிக்கிறோம், பெந்தகோஸ்து நாள் முடிஞ்சு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்போஸ்தலர் 3 அங்க ஒருத்தன் பிச்சை கேட்கிறான் அவர்களிடத்துல. 6வது வசனம் சொல்லுது, அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவர்கிட்ட இருக்குதுன்றார் ஒரு விஷயம். நம்மகிட்டயும் அது இருக்குது. ஏன்னா நாமும் ரட்சிக்கப்பட்டு ஆவியை பெற்றிருக்கிறோம். சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பெந்தகோஸ்து நாள் அன்று தேவனுடைய வல்லமைய இந்த பேதுரு பெற்றிருந்தார். அவருக்குள்ள இருக்குது. நமக்குள்ளேயும் அந்த வல்லமை, கர்த்தர் கொடுத்த வல்லமை நமக்குள்ள இருக்குது. மார்க்ல 16 சொல்றாரு இல்லையா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அங்கேயே சொல்றாரு, உங்களுக்கு வியாதிகள் மேலும் பிசாசின் மேலும் நான் அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும், வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு? கடவுளா காரணம்? கர்த்தரா காரணம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு? பிசாசு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியும் பிசாசு தான் இருக்கிறான். எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் பிரச்சனைகளை கொண்டு வருகிறவர் கிடையவே கிடையாது.
நாம நிறைய டைம் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்றோம். வியாதி வந்துடுச்சுன்னா கர்த்தருடைய சித்தம் என்று சொல்றாங்க. கர்த்தருடைய சித்தம் பிரதர், நம்ம என்ன பண்ண முடியும் பிரதர் அப்படின்றாங்க. ஆனா இந்த வியாதிகளை குறித்து ஒரு வசனம் இருக்குது, நல்லா கவனிச்சிங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். குணமாவது, குணமாய் இருப்பதுதான் கடவுளுடைய சித்தம். வியாதியோடு இருப்பது கடவுளுடைய சித்தம் இல்லை. வியாதி வந்துடுச்சுன்னா அதை விரட்டி அடிக்கிற முயற்சியில நாம் இருக்கணும். பண பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை விரட்டி அடிக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதை விரட்டி அடிக்கணும். அதனால்தான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். யாக்கோபு 4:7. பிரச்சனைகளை நாம எதிர்த்து நிக்கணும். நாம எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும். கடவுள் எதிர்த்து நிற்பாருன்னே நம்ம இருக்கக்கூடாது. நாம எதிர்த்து நிக்கணும். நாம எப்படி அவைகளை எதிர்த்து நிக்கணும்னா நம்முடைய வாயினாலதான். அதனால்தான் இயேசு சொல்றாரு, என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா துரத்துவீங்கன்னா அவருடைய நாமத்தை பயன்படுத்தி, வாயை பயன்படுத்தி அவனை துரத்துவீங்க அப்படின்றாரு. அப்ப பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குது? நம்முடைய வாயில தான் இருக்குது. தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்துல. இங்க பேதுரு பாருங்க, இந்த பிச்சை எடுக்கிறான், இவனால நடக்கவே முடியல, இவனை அவர் சுகப்படுத்துகிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள இருக்கிற தேவன் அவருக்கு கொடுத்த வல்லமைய அங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து அவனை சுகமாக்குகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம, ஆவிக்குரிய மக்களாகிய நாம புரிஞ்சுக்கணும், உலகத்தோட தீர்வு நம்ம கிட்ட இருக்குது என்பது. உலகம் நிறைய பதிலை எதிர்பார்க்கிறது. அவங்க வாழ்க்கையோட பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கிறது. அந்த தீர்வு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல இருக்கிறது. இந்த பிச்சைக்காரனால நடக்க முடியல, பிறவிலே இவன் ஊனமானவன். அவனுக்குரிய தீர்வை கர்த்தர் பேதுருக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த தீர்வு என்ன? அவருடைய வல்லமை. நிறைய டைம் ஆவிக்குரிய மக்கள் ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாங்க மத்தவங்க முன்னாடி. யாராவது நமக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? பிரேயர் லைன் எல்லாம், ஹெல்ப் லைன்லாம் ஃபோன் பண்றாங்க பாருங்க. ஆவிக்குரிய மக்கள் பிரேயர் ஹெல்ப் லைன்லாம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அது வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தேவைதான். ஜெபிக்கிறதுக்கு, அவங்களுக்காக ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமைய அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஹெல்ப் லைன் யாரு? கர்த்தர் தான். எரேமியா 33:3 சொல்றாரு இல்லையா, கூப்பிடு நீ, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ கண்டிராதும் உனக்கு அறியாதும் எட்டாதுமான மறைப்பொருளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். வேதத்துல இருக்கிற மறைப்பொருளை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன், என்கிட்ட கேளு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ ஆவிக்குரிய மக்களாகிய நாம புரிஞ்சிக்க வேண்டியது 2 காரியம் கண்டிப்பாக நாம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா, தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. 2வது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தேவன் வல்லமை கொடுக்கிறாரோ மனுஷனுக்கு, அதனோடு கூட அதை பயன்படுத்துற அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. எங்க நம்ம வல்லமையை கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறோமோ அங்க அதிகாரத்தையும் பெறுகிறோம்.
எங்க கர்த்தர் வல்லமை என்று சொல்றாரோ அங்க அதிகாரமும் இருக்குது. இங்க மலையை பார்த்து பேசு அப்படின்றாரு கர்த்தர். ஏன் மலையை பார்த்து பேசுன்றாருன்னா, அவர் தம்முடைய வல்லமையை மட்டும் நமக்கு கொடுக்கல, அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ மலையை பார்த்து நம்ம பேசணும்னா அதிகாரத்தோடு பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா நான் பேசுறேன் பிரதர் அப்படின்னு பேசுறது இல்ல. அந்த அத்தி மரத்திடத்துல தேவன் பேசினப்போ தான் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக மட்டும் பேசல, அதிகாரத்தை பயன்படுத்துறாரு அந்த இடத்துல. அந்த அதிகாரம் தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அதுக்கு வல்லமை கிடையாது. நாம அதன் மேல ஆதிக்கத்தை செலுத்தலாம். எப்போ நம்ம ஆதிக்கம் செலுத்தலாம்னா, தேவன் நம்மள அதிகாரியா அதன் மேல வச்சிருக்கிறாரு, அதன் மேல நான் ஆதிக்கம் செலுத்தலாம். ஏன்னா அவர் தம்முடைய வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால அவைகள் மேல நான் அதிகாரத்தை செலுத்துவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம பேசுவோம்னா அவைகள் நம்மளை விட்டு விலகி போகும். அது மழையானாலும் நகர்ந்து போகுன்றார். அது எந்த வியாதி ஆனாலும் சரி, வாழ்க்கையில எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, நாம ஏன் அதை பார்த்து பயப்படுறோம் தெரியுங்களா? ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நம்மளை விட வல்லமை உள்ளது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். நம்ம அதை பார்த்து நம்ம பயப்படுறதுனால அது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறது, அதிகாரத்தை செலுத்துகிறது. நாம அவைகளை பார்த்து நம்ம பயப்படாம இருப்போம்னா அவைகள் மேல நாம அதிகாரம் செலுத்துவோம். அது வல்லமே கிடையாது, வியாதி வல்லமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் அதிகாரத்தை அதன் மேல செலுத்த ஆரம்பிப்பீங்க. வியாதி மேல நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பயந்து விடுவீங்க. வியாதியை விட நம்ம வல்லமை குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அங்க அதிகாரத்தை செலுத்த மாட்டோம். ஏன் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு விரோதமா வருகிற காரியங்களுக்கு எதிராக வல்லமைய அதிகாரத்தை செலுத்துவதில்லைன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்களால அதை சமாளிக்க முடியாது, அதுக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கு வல்லமை இருக்குது, அது நம்மளை ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அதை விட நமக்கு வல்லமை குறைவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கேன்சரை விட நமக்குள்ள இருக்கிற வல்லமை அதிகம். வியாதிகளை விட எந்த வியாதி ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அதுக்கு இருக்கிற வல்லமையை விட நமக்கு இருக்கிற வல்லமை அதிகம். ஏன்னா எபேசியர் 1:19 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய முழு வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எழுதப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் மேக்சிமம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினது அங்கதான். கர்த்தர் படைப்பின் போது முழு வல்லமையும் வெளிப்படுத்தல, எல்லாத்தையும் படைச்சார். சூரியனை படைச்சார், நட்சத்திரத்தை படைத்தாரு, வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சார், தண்ணீரை படைச்சாரு, காத்தை படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சார். உயிரினங்களை படைச்சார், செடி கொடிகளை படைச்சார், மலைகளை படைச்சார், அருவியை படைச்சாரு. அந்த படைப்பின் போது கூட தேவன் தம்முடைய முழு வல்லமையை வெளிப்படுத்தல. ஏன்னா அவர் படைத்த போது அவருக்கு எதிராக எதுவும் செயல்படல. ஆனா இயேசுவை உயிரோடு எழுப்பினப்போ பாதாளத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் ஒன்று திரண்டு அவரோடு போராடினது. அதனால்தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று எழுதப்படுது. அங்கதான் அவர் மேக்சிமம் வல்லமை, அதிகபட்ச வல்லமையை அங்கதான் வெளிப்படுத்தினாரு. அந்த அதிகபட்ச வல்லமைய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, அந்த பிரச்சனை வல்லமை உள்ளது இல்ல, நான் தான் வல்லமை உள்ளவன், கர்த்தர் எனக்கு அந்த வல்லமைய அவருடைய நாமத்துல
எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா நான் அதிகாரம் செலுத்துவேன் அவைகள் மேல. ஆவிக்குரிய மக்களாகிய நாம, நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, எதை பார்த்த உடனே பயப்படுறது என்னமோ அதுக்கு வல்லமை இருக்கிற மாதிரி. ஏன்னா விழுந்து போன உலகம் வியாதியை பார்த்த உடனே அது பயப்படும். கேன்சர்னாலே பயப்படும். ஏன்னா அவங்களுக்கு இயேசுவின் நாமம் இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்படலை, இயேசுவின் ரத்தம் அவங்க மேல தெளிக்கப்படலை, அவங்க ஆவியானவரை பேர்ல அபிஷேகத்தை பேர்ல அவங்களுக்கு வார்த்தை கையில இல்ல, வேத ஆகமம் இல்ல, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இல்லை, உங்களுக்கு ஆவிக்குரிய சபை இல்லை. அதனால எந்த பிரச்சனையை பார்த்தோன்னே பயந்து விடுகிறார்கள். அந்த பயத்தை அவங்க பயப்படுறத, அவங்க பேசுறத நாம அதை எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறதுனால நாம பயப்படுறோம். இயேசு அங்க சீடர்களுக்கு சொல்லும் போதே சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார், அப்போது அவர் சுஸ்தமாவார்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் வியாதிகள் மேல. வியாதிகளுக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு வல்லமை கிடையாது. அதுக்கு வல்லமை இருக்கும்னா, அதுக்கு அதிகாரம் இருக்கும்னா சீடர்களுக்கு அவர் அதிகாரமும் வல்லமையும் அங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சபையாரியாகிய நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் உடலா இருக்கிறோம், அதுதான் சபை. எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்பட்டு இருக்குன்னா நம்முடைய பாதத்துக்கும் அவைகள் எல்லாம் கீழ்பட்டு இருக்கிறது. அப்படி கீழ்படாம அவர் நமக்கு விரோதமா எழுந்து வரும்போது நம்முடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அவைகள் மேல. நாம் அவைகள் மேல அதிகாரத்தை செலுத்தாம போகிறதுனாலதான் அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. நமக்கு பயத்தை கொடுக்கறதின் வழியாக, சந்தேகத்தை கொடுக்கறதுனால வழியாக, கவலையை கொடுக்கறதுனால, நம்மளே நாம பார்த்து பரிதாபப்படுகிறதன் வழியாக, அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைக்கிறதுனால நாம அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, ஒரு வியாதின்னு வந்துருச்சுன்னா, நமக்கு விரோதமாய் காரியங்கள் வந்துருச்சுன்னா நாம் புரிஞ்சுக்கணும், அவைகள் மேல நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் இயேசுவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அவரு அங்க சொல்லும் போதே சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்றாரு. விசுவாசிகளால்னா என்ன? இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நாமத்தை பயன்படுத்தி எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்தலாம். இயேசுவின் மேல விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? நீங்க தான் உங்க பிரச்சனையின் மேல அதிகாரி. அவைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், உங்க பாதப்படியில அவைகளை கொண்டு வந்துடலாம். மல்கியா அதுக்குதான் அத்திமர ஊமைய கர்த்தர் சீடர்களுக்கு போதிக்கிறார். அத்திமரத்தை சபிக்கிறதன் வழியாக பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சிட்டு தியரியை சொல்லி கொடுக்குறாரு. எப்பவுமே நம்ம படிக்கிற காலத்துல முதல்ல தியரியை தான் சொல்லி கொடுத்துட்டு பிராக்டிக்கலை கட்சியா வைப்பாங்க, அடுத்ததா வைப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அதான் உலகம் தலைகீழ தான் பண்ணும். கர்த்தர் பாருங்க, ஒரு விஷயத்தை செய்து காண்பித்துட்டு அதை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இங்க மல்கியாவுக்கு போயிட்டு போவோம். மல்கியா 4:3, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கனா யாரு? பிசாசு தான், அவனுடைய கிரியை தான். வியாதியும் துன்மார்க்கம் தான், பாவம் மட்டும் துன்மார்க்கம் கிடையாது, வியாதியும் துன்மார்க்கம் தான். துன்மார்க்கனை நீங்கள் மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் செய்யும் அந்த நாளில்னா என்ன அர்த்தம்?
சிலுவைக்கு பிறகு அந்த நாள். இங்க சொல்றாரு, துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். அவர் மிதிப்பன்னு சொல்ல, யார் மிதிப்பாங்க? நாம தான் துன்மார்க்கனை மிதிப்போம். பிரச்சனையை மிதிக்கணும், வியாதியை மிதிக்கணும். நமக்கு ஏற்படுகிற சவால்கள், அதை கொண்டு வர ஆவி, அதை கிரியை அத்தனையும் நம்ம மிதிக்கணும். சொல்றாரு, துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். நான் செய்யும் அந்த நாளில், சிலுவையின் நாள், அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். அவர்கள்னா யாரு? பிசாசு, அவனுடைய கிரியை நம்ம பாதப்படியின் கீழே இருக்கும். எல்லா வியாதிகள் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, உலகத்துல 1008 வியாதி இருக்குது. அத்தனை வியாதியும் நம்ம காலு கீழே இருக்குது. நிறைய ஆவிக்குரிய மக்களை கேட்கறது, அப்போ டாக்டர்கிட்ட போக கூடாதா? அப்போ டாக்டரை நம்ம நம்ப கூடாதா அப்படின்னு. டாக்டரை உருவாக்கினவரை நம்புங்கள் என்று சொல்றோம். மருந்துகளை உண்டாக்கினவரை நம்புங்கள் என்று சொல்றோம். மருந்துகளை விட, டாக்டரை விட. டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்ல, மருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்ல. எல்லாம் மறுபடியும் கவனிங்க. அவைகளை உண்டாக்கினவரை நீங்கள் நம்புங்க, விசுவசிங்க. நீங்க டாக்டரையும் மருந்தையும் மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த வியாதி உங்களை அழிச்சிடும்னு உங்களுக்கே தெரியும். டயபெட்டிக் கூட எடுத்துங்க. டாக்டரால அதுக்கு முழு தீர்வு கொண்டு வர முடியுமா? மருந்துகளால முழு தீர்வு கொண்டு வர முடியுமா? முடியாது. நம்ம விரும்புகிற ஆயுசு நாட்களுக்கு முன்னாடியே அவைகள் நம்மள கொண்டு போயிடும். 10 வருஷம் நல்லா வைக்கலாம், இல்ல ஒரு 15 வருஷம் நல்லா வைக்கலாம். ஆனா அந்த வியாதியிலே தான் செத்து போவாங்க. அந்த வியாதி இல்லாதவங்க பாருங்க, அவங்க ஒரு 40 வருஷம் எக்ஸ்ட்ராவா வாழ்வாங்க இல்லையா? அப்போ டாக்டர் கிட்ட போங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு வார்த்தைக்கு மேலன்னு தெரியாது. டாக்டர் கிட்ட போங்க, மருந்துகளை சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிங்க, வியாதிகள் மேல, நோய்கள் மேல, பிசாசின் மேல நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தவறிடாதீங்க. மருந்து மாத்திரையும் கூட பூமியில இருந்து கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு தான் வந்துச்சு. எங்க இருந்து எடுக்கிறாங்க மருந்து மாத்திரை எல்லாம்? அவங்க ஏதாவது உண்டாக்குறாங்களா? கிடையாது. பூமியில இருந்து தான் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க மருந்து மாத்திரை. இல்ல தாவரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க, பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இவையெல்லாம் தந்த கர்த்தரை நீங்கள் விசுவசிங்க. சபை என்பது என்ன? இங்க சொல்றாரு, அவன் உங்கள் பாதப்படியில சாம்பலாய் இருப்பான் என்று. சாம்பலாய் இருப்பான்னா என்ன? நாம சபையில அங்கமா இருக்கிறோம், அவர் தலையா இருக்கிறாரு, நாம உடலா இருக்கிறோம். அவருடைய எதையெல்லாம் அவருடைய பாதப்படியில கீழே இருக்குதோ அவைகளெல்லாம் நம்முடைய பாதப்படியிலும் கீழே இருக்கு. ஏன்னா நாம சபை என்னும் சரீரமா இருக்கிறோம், நம்ம கீழே தான் இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம கீழே தான் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தினால, உலகம் கொண்டு வருகிற கவலையினால, இந்த உலகம் கொண்டு வருகிற சந்தேகத்தினால, பயத்தினால காரியங்கள் நமக்கு விரோதமாய் வருகிறது. அப்படி விரோதமா வரும்போது நாம் நினைக்க வேண்டியது, நாம் யோசிக்க வேண்டியது, அவைகள்லாம் நம்ம பாதப்படியில தானே இருக்கணும். ஏன் நமக்கு எதிர்க்க வருது? அவைகளை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாதப்படிக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும், இயேசுவின் நாமத்துல கீழ்ப்படுத்தணும். இங்க யோவானும் பேதுருவும் அப்போஸ்தலர் 3 நம்ம வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு போறாங்க. அந்த மனுஷன் பிறவிலேயே ஊனமானவன், அவனால் நடக்க முடியல. அந்த ஊனம் அவனை நடக்க முடியாமல் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்குது. இந்த பேதுருக்கும் யோவானுக்கும் ஒரு விஷயம் வெளிப்பாடு அவங்களுக்கு உண்டாயிருக்கு. அது என்னன்னா,
அவனுக்குள்ள இருக்கிற அந்த வியாதியை தங்க பாதப்படியில கீழ்ப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாயிருக்குது. வெளிப்பாடின் வழியாகத்தான் நமக்கு விசுவாசம் உண்டாகுது. அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாகிருக்கு. அதனால என்ன பண்றாங்க பாருங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன் எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விட்டு நடக்க வைக்கிறாங்க. அவன் நடந்து குதித்து நடந்தான் என்று வேதம் சொல்லு. நாம ஒரே செகண்ட்ல பிசாச ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். அவனுடைய திட்டங்களை ஒண்ணு இல்லாமல் ஆக்கிடலாம். 38 ஆண்டுகளாக பெத்சைதால ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். அவனால எழுந்து நடக்க முடியல. அவன் இயேசு இடத்துல சொல்றான், தண்ணீர் கலங்கும் போது என்னை யாரும் எடுத்துன்னு போய் விடல அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு சொல்றாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட அப்படின்றாரு. அவன் நடந்து போகிறான். அந்த அதிகாரம், அந்த வியாதியின் மேல அதிகாரம் இயேசுக்கு மட்டும் இல்ல, இயேசு நமக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் மட்டும் இல்ல, அதை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்தணும்னா, நம்ம நாவை பயன்படுத்தணும்னா அந்த வல்லமை வெளிப்படும். இந்த நாவை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும்? அவைகள் மேல அதிகாரி நான் தான். இந்த வியாதியின் மேல அதிகாரி நான் தான். ஏன்னா எனக்கு தான் வல்லமை இருக்குது ஒழிய அந்த வியாதிக்கு வல்லமை இல்லை, அந்த பிரச்சனைக்கு வல்லமை இல்லை, என்கிட்ட தான் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு நம்ம பயன்படுத்துவோம்னா வார்த்தைய, அவைகள் விலகி போகும். எங்க அதிகாரம் இருக்குதோ அங்க கீழ்ப்படிதலும் இருக்கும். எங்க அதிகாரம் இல்லையோ அங்க கீழ்ப்படிதல் இருக்காது. எந்த ஆபீஸ் வேணா எடுத்து பாருங்க, எங்க அதிகாரம் செலுத்துறாங்களோ அங்க ஒழுங்கா வேலை நடக்கும். மேல் அதிகாரி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பாங்கன்னா அந்த ஆபீஸ் சரியா நடக்கும், அந்த வியாபாரம் சரியா நடக்கும். எந்த அதிகாரி அதிகாரத்தை பயன்படுத்தாம வெறும் சீட்டை மட்டும் சூடாக்கிட்டு போறாங்களோ அந்த அந்த ஆபீஸ்ல சரியா வேலை நடக்காது, அந்த இடத்துல குழப்பம் இருக்கும். வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம அதிகாரத்தை பயன்படுத்த தவறுனதுனாலதான், கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த தவறுனதுனாலதான் பிரச்சனையே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த லைனை மட்டும் புரிஞ்சுங்க. தேவன் இந்த உலகத்துல நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். நமக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கார் பரலோகத்துக்கு. யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். சொல்றாரு, என்னை விசுவசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவசிக்கிறவன் என்று ஏன் சொல்றாரு? நல்லா கவனிங்க. அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு தெரியும் இயேசு அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்று. அவருடைய நாமத்துல கொடுத்திருக்கிறார் என்பது தெரியும். அதுதான் சொல்ல வர்றாருங்க. விசுவசிக்கிறோம்னா, இயேசுவை நாம் விசுவசிக்கிறோம்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டு இருந்ததோ அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் சொல்றாரு, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசு வியாதிகள் மேல அதிகாரம் செலுத்தினார். வியாதிகள் அவர்களை விட்டு போனது. அவர் எங்கெல்லாம் பேசுறாரோ இயேசு,
அங்கெல்லாம் தனக்கு வல்லமை இருக்கிறது, அவைகள் மேல அதிகாரம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பேசுகிறார். மறுபடியும் சொல்ல பாருங்க, எங்கெல்லாம் இயேசு பேசுகிறாரோ அங்கெல்லாம் அதிகாரத்தோடு பேசுகிறார். தனக்கு வல்லமை இருக்கிறது என்ற அதிகாரத்தோடு பேசுறார். அதனால்தான் வியாதிகள் சுகமாகிறது, புயல் காற்றெல்லாம் தனியுது, லாசர் உயிரோடு எழுந்து வருகிறான், பிசாசுகள் ஓடுது. அது காரணம் என்னன்னா, அவர் பேசும்போதெல்லாம் அதிகாரத்தோடு பேசுறாரு. வியாதியை பார்த்து பேசும்போது அதிகாரத்தோடு பேசுறார். புயல் காற்றை பார்த்து பேசும்போது அதிகாரத்தோடு பேசுறார். மரித்த லாசரை பார்த்து பேசும்போது, அழுகின உடலை பார்த்து பேசும்போது அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். பிசாச பார்த்து பேசுறார். கூட்டமா போய் பன்றியின் மேல ஏறி போய் கடல்ல போய் விழுந்தது. ஏன்னா அவர் பேசும்போது அதிகாரத்தோடு பேசுறார். நாமும் கூட நம்ம பேசும்போது அதிகாரத்தோடு பேசணும். நமக்கு அவைகள் மேல வல்லமை இருக்கிறது, அவைகளுக்கு வல்லமை கிடையாது என்பதை புரிந்து கொண்டு நாம் பேசுவோம் என்று சொன்னா அவைகள் நமக்கு கீழ்ப்படியும், கீழ்பட்டு இருக்கும். மல்கியால சொல்றபடி சாம்பலாய் இருக்கும். இப்போ அந்த மலையை பார்த்து பேசுகிறதுக்கு வருவோம். இதுதான் மார்க் 11:22 தேவன் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதோட அர்த்தம் இதுதான். நாம எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்த வேண்டும்னா தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு அவைகள் மேல செலுத்த கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ பாருங்க, இப்போ படிச்சு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்துனா என்ன அர்த்தம்? அதிகாரத்தோடு சொல்லுங்க உங்க பிரச்சனையை பார்த்து. மலையை பார்த்து நீங்க அதிகாரத்தோடு பேசுனீங்கன்னா அது நகர்ந்து போகும். ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரணும்னா அதிகாரத்தோடு சொன்னீங்கன்னா அது வந்துடும். அது எதுவா கூட இருக்கட்டும், அதிகாரத்தோடு பேசுங்க. ஜபத்துல மட்டும் இல்ல, வெளியே வந்த பிறகும் அதிகாரத்தோடு பேசுங்க. நீங்க தான் அதிகாரி என்ற போல பேசுங்க. நீங்க தான் அதிகாரியே. அத நிறைய தியானிங்க. எப்படி பேசணும்? அதிகாரத்தோடு பேசணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முஸ்டர், அவ்வளவுதான் போதனை. அதிகாரத்தோடு விசுவாசம்ன்றது என்ன? விசுவாசத்தை அதிகாரத்தோடு பேசுங்கன்றார். அது நகர்ந்து போகும். தங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லி பேசுவீங்கன்னா அது போகும். நாம ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் குழந்தைகளாகவே பால் உண்ணுகிறவர்களாகவே இருந்து விடக்கூடாது. தினமுள்ள ஆகாரத்தை நாம உட்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேசுங்க பிரச்சனையை பார்த்து, விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு, தங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்ற அதிகாரத்தோடு பேசுங்க. அது எவ்வளவு பெரிய வியாதி ஆனாலும் சரி அது ஓடிடும். இயேசு அங்க 38 ஆண்டுகளாக பெத்சைதால இருந்தான். எழுந்து நட என்று அதிகாரத்தோடு பேசுறாரு. அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். 38 ஆண்டுகளா அவன் நடக்கல. அவன் நடக்கிறதுனால என்னன்னு தெரியாது, எப்படி நடக்கணும்னு அவனுக்கு தெரியாது. அதே அற்புதத்தை சீடர்கள் செய்யறாங்க. பேதுருவும் யோவானும் செய்யறாங்க. அப்போஸ்தலர் 3 நம்ம வாசிக்கிறோம். அதே தான் இயேசு அங்க செய்யறாரு, இங்க அவங்க எருசலேம் தேவாலயத்துல செய்யறாங்க பாருங்க. இங்கே அதே இடத்துல செய்யறாங்க. அதுவும் எருசலேம் தேவாலயம் தான்.
இங்கேயும் இதுவும் எருசலேம் தேவாலயம் தான். இங்க அதே அற்புதத்தை இவங்க செய்யறாங்க. எழுந்து நட என்று தூக்கி விட்டாங்க, அவன் எழுந்து நடந்து ஓடினான். அதனால்தான் வேதம் சொல்லுது, இயேசு செய்த அற்புதங்களை நம்மளால செய்ய முடியும். அதுதான் முதிர்ந்தவர்களுக்கான போதனை. இங்க பேதுரும் யோவானும் அதே அற்புதத்தை செய்கிறார்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது நடக்க முடியாதவர்களை உங்க முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, எழுந்து நடன்னு சொல்லுங்க, நடப்பார்கள். நீங்கள் விசுவசிங்க, பேசுங்க. முதல்ல ஜபத்துல நிறைய பேசுங்க. உங்களுடைய நாமத்துல ஆண்டவரே நான் சுகமாக்குகிறேன், விசுவசிக்கிறேன், அறிக்கையிடுறேன். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்து, வியாசர் மேல கை வைப்பாரு. ஆண்டவரே இயேசுவே உடைய நாமத்தை சொல்லி சுகமாக என்று தலையில கை வைக்கிறார், அவர் சுகம் பெற்று எழுந்து நடக்கிறார் என்று ஜபத்துல பேசுங்க. முதல்ல பேசுங்க, நிறைய பேசுங்க. ஒரு தடவை பேசுறது இல்லை. விசுவாசம் என்பது ஹோமோலோகியம். விசுவாசம் என்பது திரும்ப 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 பேசுறது. இதோ நான் ஒருத்தன் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான், உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் எழுப்புறேன், ஆண்டவரே எழுந்து நட என்று ஜபத்துல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. எழுந்து நடக்கிறான்றதை விசுவசித்து அறிக்கை இடுங்க. ஒரு நாள் வீல் சேரோட ஒரு ஆளை கொண்டாந்து உங்க முன்னாடி நிறுத்துவாங்க. பிராக்டிக்கலா கடவுள் கொண்டாந்து நிறுத்துவார். அன்னைக்கு சொல்லுவீங்க, எழுந்து நடப்பாங்க. இங்க பேதுருக்கும் யோவானுக்கும் வாய்ப்பு கிடைச்சது இல்ல, அதே வாய்ப்புகள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. அப்படிப்பட்டவர்களாக மாறும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த உவமைய சீடர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சொல்லி கொடுக்கிறார். ஜபத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க, விசுவாசத்தோட அதுதான் சிந்திங்க, பேசுங்கள், சிந்திங்க. வீல் சேர்ல இருந்து ஒருத்தர இயேசு நாமத்தை சொல்றீங்க, அவங்க எழுச்சி நடக்கிற மாதிரி சிந்திங்க, பேசுங்க ஜபத்துல. ஒரு நாள் அந்த அற்புதத்தை இயேசு நாமத்துல நீங்க செய்வீங்க, தேவனுடைய நாமம் மகிமை பெறும். இதைதான் இங்க போதிக்கிறார் கர்த்தர் இந்த சீடர்களுக்கு. இந்த மலையை பார்த்து பேசுங்க, பேச ஆரம்பிங்க விசுவாசத்தோடு. தேவன் கொடுத்த வல்லமை தங்களிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதிகாரத்தோடு பேசுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், அவைகள் வலு இழக்கும், அவைகள் ஓடி போகும். பிசாசை எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் நிக்க போறது இல்லை. நீங்க வளரும் போது நீங்க வளர்ந்தவர்களாக காணப்படணும். கர்த்தர் சொல்றாரு, நான் எதிர்த்து நிக்கலப்பா, நீ எதிர்த்து நில் என்று சொல்றார். Praise the Lord. God bless.